அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஃபெர்னாஸா யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நானும் என்னோட ஆத்துக்காரரும் வெளியே கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஸோ நாங்கள் வந்து போனது சும்மா ஒரு ரைடு மாதிரி போயிட்டு எங்கேயாவது போய் லைட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஐபேக்கோக்கு தான் போகலான்னு பிளான். அப்போது ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ எடுக்கலாமேன்ட்டு லிஃப்ட்டில் இருக்கும்போது வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணால் ஆஸ் யூஷுவல் ஃபுல்லாக வெக்கப்பட்டு கூச்சப்பட்டுட்டு இருந்தாங்க. இவங்க வெக்கப்படுறது கூச்சப்படுறதுல எனக்கே வெக்கமும் கூச்சமாக வருது. எனக்கும் அது தொத்திக்கிச்சு போல். எனக்கு வெளியே போய் நின்று வீடியோ எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னவோ எல்லாரும் என்னையே பார்க்குற மாதிரி இருக்குது நான் வீடியோ எடுக்கிறதுனால. அதனால இந்த வீடியோ ரொம்ப பெருசாலாம் இருக்காது, சின்னதாக ஒரு ஷார்ட் வீடியோ தான். ஸோ ஐபேக்கோ வந்து மகாலிபுரமில் இருக்குது. நாங்கள் வந்து ஐபேக்கோக்கு தான் போய் சாப்பிட்றதாட்டு பிளான். ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம், சரி உள்ள பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோம். மகாலிபுரத்தில் அஞ்சிரதம், சீஷோர் டெம்பிள், லைட் ஹவுஸ், அப்புறம் வேறு என்னது கடைகள் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்தாச்சு. சின்ன வயசுலேருந்து கணக்கு போட்டால் ஒரு 50-100 தடவை போயிருப்போம் போல். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கே இருக்கும்போது மாதத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ என்ற ஆத்தக்காரரோட போகிறது உண்டு. அதனால நாங்கள் எங்கேயுமே உள்ள டிக்கெட் எடுத்துலாம் போய் பார்க்கல, சும்மா வெளியே இருந்தே பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். சரி பீச்சுக்கு தானே போகிறோம், உள்ளே போகலாம், நடந்து போகலான்னா நம்ம தான் ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட நடக்கணுமே உள்ளே போகிறதுக்கு. நடக்கிறதே பெரும் பாடாக இருந்தது. அதனால ரொம்பலாம் நடக்காமல் நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். ஆக்சுவலி இன்றைக்கி கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. மேபி நான் ஒரு 4:30 அந்த டைமில் போனதுனாலேயே கூட்டம் கம்மின்னு நினைக்கிறேன். போக போக இருந்திருந்தால் கொஞ்சம் நேரத்துலேயே கூட்டம் அதிகமாக இருக்கும். அப்புறம் நாங்கள் 2 பேரும் அப்படியே கடைகள்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு, அதாவது நாங்கள் 2 பேரும் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு சும்மா அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். பாதி தூரம் தான் போனால் அதுக்குள்ளால எங்களுக்கு முடியல. நான் போகும்போதே ஒரு vlog மாதிரி எடுக்கலாம்னு நினச்சேன். என்னோட ஹஸ்பண்ட் அதுக்கு ஒத்துழைக்கலை. எனக்கும் கூச்சமாக இருந்தது, அதெல்லாம் நான் எடுக்கலை. அதை அப்படியே பாதியில் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் அங்கே ஒரு பாத்திர கடை மாதிரி இருந்தது. பாத்திர கடைனா என்ன, பிளாஸ்டிக் இந்த மாதிரி. சரி ஓகே, நம்ம வந்து வீடியோஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும், வீடியோக்காக வாங்கலாம்னு நினச்சிட்டு பார்த்தேன். எல்லாமே ஸ்க்ராட்ச் விழுந்து லோ குவாலிட்டி பிளாஸ்டிக்காக இருந்தது, அதெல்லாம் வாங்கலை. அப்புறம் நாங்கள் எங்களோட அல்டிமேட் குறிக்கோள் என்னது, ஐபேக்கோவில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது தானே. ஸோ அங்கே போனோம். அங்கே போயிட்டு அவங்க வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. நாங்கள் ஜென்ரலாக ஐபேக்கோக்கு போகும்போது வாங்குறது வந்து இந்த ப்ளூபெரி சீஸ் கேக் ஃப்ளேவர் வாங்குவோம். மோஸ்ட் ஆஃப் தி டைம் அதுதான் வாங்குவோம். அதுக்கு மேலே வந்து டாப்பிங்ஸ்க்கு வந்து நாங்கள் நட்ஸ் மட்டும் வாங்கிட்டோம். எப்போவுமே ஆல்மண்ட் ஸ்லாபும் கூட வாங்கினோம். நாங்கள் அது வாங்கலை இந்த தடவை. ஸோ அதை மட்டும் வாங்கிட்டு 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். அப்போ ஐஸ்கிரீம் 2-3 வீடியோ எடுக்கணும்ல, சுற்றி இல்லைன்னா அந்த ஐஸ்கிரீமுக்கும் மரியாதை இல்லை, ஐபேக்கோக்கும் மரியாதை இல்லை, யூடியூபரான எனக்கும் மரியாதை இல்லை. அதனால நான் கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஷார்ட்ஸையும் எடுத்துகிட்டு மாற்றி நான் என்ற ஆத்துக்காரர் எனக்கும் ஊட்டிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக கிளம்பி வந்தோம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஐபேக்கோ போனதில்லை. போனோம்னு பிளான் பண்ணுவோம், ஆனால் போக முடியாது. ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும், ஏதாவது ஒரு ஒர்க் வந்துடும். அதனால நாங்கள் போகாமலே அப்படியே தட்டி போயிட்டு இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் ஐபேக்கோவே கதின்ற மாதிரி ஆயிடுச்சு. அடிக்டிவ் ஆயிடுச்சு அந்த ஐபேக்கோ ஐஸ்கிரீம் டேஸ்ட்டு. நான் சொன்னேன்ல ப்ளூபெரி சீஸ் கேக், இந்த ஃப்ளேவர் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வாங்கி சாப்பிட்றது. அந்த மாதிரி ரொம்ப அடிக்ஷனாக இருந்தனால இப்போ கொஞ்சம் ஒரு 1.5 மாதம் 2 மாதமாக நாங்கள் அந்த பக்கம் போகவே இல்லை. இப்போ தான் போகிறோம். இல்லைன்னா மகாலிபுரம் போவோம்ல மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ், அப்போது ஐபேக்கோவும் போய் சாப்பிட்டுட்டு தான் வருவோம். இப்போ வந்து நாங்கள் 2 பேருமே கொஞ்சம் ஒரு செல்ஃப் கண்ட்ரோலில் வந்து இருக்கோம். சரி அப்போது டாட்டா பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.